இது யார் நகையா சொல்லியா? சார் நான் சொன்னேன்ல சார், எங்க வீட்டுக்கு புதுசா வந்திருக்க மருமக தான் சார். இவ சீதனமா கொண்டு வந்த நகை தான் சார் இது. எங்க வீட்டுக்கு அவசரத்துக்கு ஒரு நகையை விற்க வந்து தப்பா சார்? நகையை விற்க வந்த தப்பு இல்லையா, கவரிங் நகையை ஒரிஜினல் நகைன்னு விற்க வந்த பாத்தியா, அதான் தப்பு. கவரிங் நகையா? சார் எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். சார் இப்பயும் சொல்றேன் சார், ஃப்ராடுத்தன நாங்க பண்ணல சார். கவரிங் நகையை சொக்கத்தங்கன்னு சொல்லி கொடுத்தது இவங்க தான் சார். நான் எப்படி பார்த்தா நீங்க அவங்க வீட்டு மேலதான் சார் நடவடிக்கை எடுக்கணும். என்னடி பெரிய யோகிய சிகாமணி மாதிரி உங்க அப்பனும் சித்தப்பனும் பேசினாங்க. ஆனா உனா எங்களை கூப்பிட்டு நிக்க வச்சு தனித்தனியா அட்வைஸ் வேற பண்ணாங்க. கடைசியில ஒரிஜினல் 1 நம்பர் ஃப்ராட் குடும்பமா எல்லாம் இருக்கீங்க. எங்க அப்பா பத்தி இது மாதிரி தப்பா பேசாதீங்க. என்னது தப்பா பேசாதீங்களா? உங்க வீட்டு ஆளுங்க மேல கிரிமினல் கேஸ் போட்டு ஜெயில வைக்கணும். நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கீங்க, சீட்டிங். அது எங்க கிட்டயே. எனக்கு ஆரம்பத்திலே தெரியா இந்த மொத்த குடும்பம் ஃப்ராடுன்னு. ஏன்னா எனக்கு அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு எவ்வளவு சொன்னேன், என்ன கேவலமா பேசுனீங்கல்ல, என் பேச்சை மீறி கல்யாணம் பண்ணீங்க. இப்ப பாத்தீங்கல்ல, ஏதோ வெள்ளையும் சொல்லையுமா இருக்காங்க, சக்கரையா பேசுறாங்கன்னு நம்பி இல்ல நான் ஏமாந்துட்டேன். இப்ப இல்ல தெரியுது குடும்பமே ஒரு திருட்டு கும்பல்னு. திருட்டு கும்பலா? நான் கடைக்கு பேசுங்க, அப்புறம் நல்லா இருக்காதாமா? ஏன் சொன்ன என்ன தப்பு? நகை விஷயத்துல இவ்வளவு பிரார்த்தனை பண்றவங்க திருட்டு கும்பல் சொல்லாம என்ன சொல்லுவாங்க? எங்களை இப்படி நிக்க வச்சுட்டு நீங்களா குடும்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, பேசாம இருக்க மாட்டீங்களா? சார் இதுக்கு என் புருஷனுக்கு எந்த சம்பந்தம் இல்ல சார். இந்த போலி நகை எங்ககிட்ட கொடுத்ததே இந்த பொண்ணோட அப்பா தான். நீங்க அவங்க மேல நடவடிக்கை எடுங்க. என்னம்மா இதெல்லாம்? இந்த நகை உன்னோடதான் இல்லையா? ஆமா சார், நான் கல்யாணம் ஆகி நேத்து தான் புகுத்த வீட்டுக்கு வந்தேன். அலாதம்மா, நீ கவரிங் நகைன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாது சார். தெரிஞ்சிருந்தா நான் கொடுத்திருக்க மாட்டேன். அப்ப இந்த நாய்க்கு இவருக்கு எந்த சம்பந்தம் இல்லையா? இல்ல சார், அவர் பாவம். நான் தான் இந்த நகையை அவர்கிட்ட விற்கிறதுக்காக கொடுத்தேன். அவருக்கு இந்த நகைக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. இந்த நகையை என் கல்யாணத்துக்காக என் சித்தப்பா ஆசையா போட்டாரு. இது கவரிங் நகை எங்க சித்தப்பா கூட தெரியாது. நாங்க யாரும் ஏமாத்துறவங்க இல்ல சார். ஏய் போது நிறுத்தடி. அதான் எல்லாம் வெட்ட விலாசமா தெரிஞ்சு போச்சே. இன்னும் என்ன பிறந்த வீட்டை பத்தி பெருசா பெருமையா பேசிட்டு இருக்க? கடைசியில் அந்த ஒத்து மயில கொடுத்த நகை தானே அது. அவன் மாமன் பாண்டி தான் பக்கா ஃப்ராடு நினைச்சேன். அப்ப அதை விட ஃப்ராடா இருக்கானே. சார் இந்த பிரச்சனை சும்மா விடக்கூடாது சார். என் சம்பந்தி வீட்டுக்காரங்க மேல ஆக்ஷன் எடுங்க சார். யோ வாயா இங்க. வழுக்கு ஏதோ போட்டு விட போறேன். அந்த பொண்ணு உன் மேல குத்தம் இல்லைன்னு நல்ல விதமா சொல்லிக்கிட்டு இருக்கியா? அந்த பொண்ணு வீட்டு மேலே நடவடிக்கை எடுக்க நீ வாட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா? சார் அதுக்காக அவ்வளவு தூரம் நான் உங்களுக்கு கெஞ்சினேன். நீங்க என்னமோ திருட்டு பயில நடத்துற மாதிரி இழுத்துட்டு வந்தீங்கல்ல. இத்தனை பேர் பாக்குறாங்கல்ல, இந்த அவமானத்துக்குலாம் அவங்க பதில் சொல்ல வேணாமா? வாழ வந்து பொண்ணுகிட்ட முத நாளே நகையை வாங்கி விற்க போனீங்களா? நீங்களா என்ன மனுஷங்க? குடும்ப சேர்த்து நீங்களா பேசி தீர்த்துக்குங்க. சார் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். நீங்க அவங்க மேல நடவடிக்கை எடுக்க போறீங்களா இல்லையா? யோ நடவடிக்கை எடுத்தா ஓ மேலதான் முதல்ல நடவடிக்கை எடுத்தா. எதுக்கு? நான் கணக்கார ஓ மேலதான் கம்ப்ளைண்டா கொடுத்துருக்கேன். சொல்றா காலியா, குடும்ப சேர்த்து பெரியவங்களா பேசி தீர்த்துக்குங்க. அந்த பொண்ணு பாவம், பார்க்க நல்ல பொண்ணா இருக்கியா? தப்பு எங்க நடக்குன்னு முதல்ல அதை கண்டுபிடியா. இந்த நகை புரியுதா? கான்ஸ்டபிள் வண்டி அடியா. என்ன போலீஸ்காரர் இவரு? நீங்களே விசாரிச்சுக்கங்கன்றாரு. ஏய் மரியாதை அங்க இருந்து போடி. அண்ணியாவது நொன்னியாவது போலி நகையை கொடுத்து ஏமாத்துறது இல்லாம அண்ணின்னு வேற கூப்பிடுறியா? கொண்டாங்க இப்படி. இந்த புடிடி புடிடி. மரியாதை அங்க இருந்து போயிடு. திரும்பி வரும்போது ஒரிஜினல் நகையோட வா. போடி இங்க இருந்து. சாந்தி இன்னொரு முக்கியமான விஷயம், இவ கொண்டு வந்த எல்லா நகையும் செக் பண்ணிடுறது பெட்டர். அத்தனையும் போலியா இருக்குமா நம்ம யாரு கண்டா? இங்க பாருங்க, தயவு செஞ்சு இது மாதிரி எல்லாம் பேசாதீங்க. ஆஹா பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி அழுகிறத பாத்தீங்களா? ஏய் இங்க இருந்து மரியாதையா போயிடு. இல்ல எனக்கு வர ஆத்திரத்துல முறுக்கு சுடுற கரண்டியை சூடு பண்ணி மூஞ்சில வச்சிருவான். ஜாக்கிரதை. போடி இங்க இருந்து. ஏங்க கல்யாணம் ஆன 2வது நாள் பொண்ணை திருப்பி அனுப்ப கூடாதுங்க. ஆமாங்க ஆமா, கல்யாணம் ஆன 2வது நாள் பொண்ணை மட்டும் திருப்பி அனுப்ப கூடாது. ஆனா நீங்க மட்டும் கல்யாணம் ஆன முதல் நாள் போலி நகையை போட்டு எங்க வீட்டுக்கு அனுப்பலாமா? எந்த விதத்துலங்க இது நியாயம்? இந்த பாருங்க, இந்த பொண்ணே எனக்கு வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். இதுல 4 நட்சத்திரம் வேற பாக்குறீங்களா? மரியாதை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போங்க. ஏய் போடி போடி இங்க இருந்து. போடுறேன். ஏய் மரியாதை இங்க இருந்து போடி. போடிங்கல போடி. பாருங்க பாருங்க விடுங்க. நீ வாமா வாமா. நீ என்ன இந்த பொண்ணு கேக்குறதுக்கு ஆள் இல்ல நினைச்சீங்களா? இந்த முறுக்கெல்லாம் வேற எங்கேயா வச்சுக்காங்க. நொறுக்கிடுவோம் நொறுக்கி. யார்கிட்ட வந்து குரல் எடுத்து பேசிட்டு இருக்க? கண்ணாடி கழட்டினா கண்ணு தெரியாது உனக்கு? எங்கிட்டயே பேசுறியா? போயா வேலையை பார்த்துட்டு. ஏய் அது எப்படி உன் மூஞ்சி அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி வச்சுக்கிட்டு இருக்க? உன்னை என்னத்த சொல்றது? உங்க குடும்பத்துல எல்லாரும் முகத்தையும் பார்த்தா அப்படியே சாதுவானவங்களா தான் தெரியுறீங்க. ஆனா பண்றதெல்லாம் அட்டூழியத்தனம், அநியாயத்தனம். உன் மூஞ்சிய பார்த்தா அப்படியே எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. மரியாதை இங்க இருந்து போடி. போடி போடி போடி. போடா உள்ள வாடா. மகேஷ் அழாதம்மா, கவலைப்படாத. என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ணிட போறாங்க பாத்துக்கலாம். புஷ்பா அழைச்சிட்டு போ.
அழைச்சிட்டு போ. டாடி ஆ. வாட் டாடி வாட் ஹேப்பனிங்? டேய் மவன, நமக்கு இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காதுடா. கல்யாணம் ஆகி மனக்கோலம் கூட கலையில 2வது நாளே பொண்ணை திருப்பி அனுப்பிட்டாங்க. அந்த நிலைமையில அப்பங்கிற மனசு எவ்வளவு பாடுபடும், அவன் முகம் எப்படி மாறும், அது என் கண்ணால பார்த்து நான் சந்தோஷப்படுவானா? அதனால தான்டா. டாடி கிரேட் டாடி. அப்ப மறுபடியும் நம்ம காரைமானவருக்கு போறோமா? ஆமா, வாடா வாடா. இந்த காரைக்குடிக்கு அரங்க பண்ண குழப்பத்துல தேவையில்லாம நான் அசிங்கப்பட வேண்டியதா போச்சு. என்னைக்கு அவங்க கிட்ட சம்பந்தம் வச்சுக்கிட்டோமோ அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் நம்ம அசிங்கப்பட்டுட்டு தான் இருக்கோம். இப்போ இந்த மகேஷ் அந்த கண்ணாடிக்காரன் கூட்டு போறானே சப்போர்ட் பண்ணுவான்னு நினைக்கிறீங்களா? என்னத்த சொல்லி கவுக்க போறானோ எனக்கு தெரியல. ச்சே. செயினை விற்கணும்னு வந்திருக்காரு. செயினை விற்கணும்னா யாரோட இது? இல்ல என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை அதான். ஹாய் ரிலேட்டிவ்ஸ், யாராச்சும் டீ காபி ஸ்நாக்ஸ் சாப்பிடுறீங்களா? ஏய் வாயை மூடிட்டு சும்மா இருக்க மாட்டா? அம்மா காரைக்குடி போறதுக்கு 2 hours ஆகுமா? ஒரு சேஃப்டிக்கு சாப்பிட்டுக்கலாம்ல? பா சொல்லுப்பா. இட்ஸ் ஓகே, சேவ் தி மணி. டிரைவர் கொஞ்சம் ரிவர்ஸ்ல வாங்க. அப்பா ஒரு நிமிஷம்ப்பா. பார்த்துட்டோமா? வாங்க மேடம். நீங்க இங்க இல்ல கீழக்கரையில ஒரு மேரேஜ் அட்டெண்ட் பண்ணிட்டு வரோம். ஆமா நீங்களே இங்க என்ன பண்றீங்க? ஹாய் ஃப்ளவர் மேடம், we are waiting for the bus. என்னமோ ஃப்ளைட்டுக்கு வெயிட் பண்ற மாதிரி பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க உங்ககிட்ட. அட கல்யாண பொண்ணு எப்படி இருக்கீங்க? மாப்பிள்ளை எங்க? ஏதாவது பிரச்சனையா? என்ன? ஆமா மேடம், அதனால தான் எல்லாரும் ஊருக்கு போட்டிருக்கோம். அப்பா என்னம்மா? இவங்க எல்லாருமே ஊருக்கு தான் போறாங்க. அது கோபியோட தங்கச்சி. அப்படியா? கார்லயே ஏத்திட்டு போய் டிராப் பண்ணிடலாமா? வர சொல்லுமா, எல்லாரையும் வர சொல்லு. நம்ம எல்லாருமே கார்லயே போயிடலாம். ஆனா இத்தனை பேர் இருக்கிறோமே. இட்ஸ் ஓகே மேடம், நீங்க லேடிஸ் மட்டும் அழைச்சிட்டு போங்க, நாங்க பின்னாடி வந்துடுறோம். அப்பா இது என்ன அநியாயமா இருக்கு? லேடிஸ் எல்லாம் போயிட்டா அப்ப நம்ம டிராவல் பண்றதுனா யூஸ் இருக்கு? ஐ ஆல்சோ கோயிங். ஜஸ்ட் வெயிட். சும்மா இருடா மகேஷ். நீ வாங்க. போங்க 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 போங்க, வண்டியில ஏறுங்க. வண்டியில இருங்க. போங்க. என்னாச்சு? வாங்க சொல்றேன். என்னப்பா? சரி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன். நம்மள நடு ரோட்ல விட்டு அவங்க போயிட்டாங்க. ஒழுங்கா நான் தனியா வந்திருந்தாலும் அவங்களோட போயிருப்பேன். ஜஸ்ட் வெயிட், நாம ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு முன்னாடி போய் இறங்கணும்டா. போடாடி, உங்க கூட வந்தனால ஒரு ஹாப்பி ஜர்னி ஸ்பாயில் ஆகி போச்சு. கூல் மை சன். என்ன அக்கிரமமா இருக்கு? இப்படி இல்லாம செய்வாங்க? என்னம்மா அது? கேட்கும் போதே எனக்கே மனசுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு. என்ன காரணம் வேணாலும் இருக்கட்டுமா, அதுக்காக கல்யாணம் பண்ண மறுநாளே பிறந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு அனுப்புறதா இருந்தா என்ன அநியாயம்? என்ன மனசுங்க அவங்க? அவங்க அந்த மாதிரி தாங்க இருக்காங்க. நானும் மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அவங்க கேட்கல. எனக்கே ரொம்ப கவலையா இருக்குமா. நானும் 2 பொண்ணுகளை பெத்து வச்சிருக்கேன். இந்த ஆம்பளை பசங்க இப்படி பண்ணாங்கன்னா எவனை நம்ம இந்த பொண்ணுகளை கட்டி கொடுக்கறது? இப்படிப்பட்ட பையன் நடு ரோட்ல கட்டி வச்சுக்கிட்டு உதைக்கணுமா? கட்டி வச்சு உதச்சு என்ன பண்றது? அதான் பொண்ணை கொடுத்தாச்சு, இனிமேல் என்ன பண்ண முடியும்? தெரியாத பையங்களுக்கு பொண்ணுகளை கட்டி கொடுத்து கஷ்டப்படுறத விட வசதி கம்மியானாலும் பரவாயில்ல, தெரிஞ்ச பையங்கள் கட்டி கொடுத்துடலாம், நிம்மதியாவது இருக்குங்க. இந்த விஷயம் இன்னும் உங்க வீட்டுக்கு தெரியாதுல்ல? தெரியாது மேடம். நாங்க போனதும் எல்லாரும் அப்செட் ஆக போறாங்க. எனக்கு கோபியை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. இந்த கல்யாணத்துக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு நான் கூட இருந்து பார்த்தேன். கண்டிப்பா ஒரு மனசு உடைஞ்சு போயிடுவாரு. பாவம். இந்த வருத்தத்தை அவர் எப்படிதான் தாங்கிக்க போறாரோ. ஐயோ அத்தா, நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சீங்க. இப்ப மகேஷ் திரும்பி வருதே, இந்த வேதனை நீங்க எப்படிதான் தாங்கி போறீங்களோ தெரியலையே. ஏய் என்னடி திடீர்னு நீ பாட்டுக்கு அழுது புலம்பிட்டு இருக்க? என்னாச்சு? நீ பேசாம இருமா, உனக்கு எங்க தெரியும் என் வேதனை பத்தி? அத்தானை பத்தி எனக்கு தான் தெரியும். மேடம், இந்த மகா வேணும்ட்டு ஓவரா சீன போடுது. தயவு செஞ்சு ஏதாச்சும் பேசி இந்த டாபிக்கை மாத்திருங்க. அது சரி ராகினி, வேலைக்கு போகணும்னு சொன்னீங்க, என்னாச்சு? ஆமா மேடம், நானும் எந்த வேலைக்கு போலாம் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் ஒரு ஐடியா சொல்றேன், கேக்குறியா? சொல்லுங்க மேடம். இப்பெல்லாம் பொண்ணுங்களுக்கு பியூட்டி கான்ஷியஸ் அதிகமாயிடுச்சு. உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா பியூட்டிஷியன் கோர்ஸ் சேர்த்து விடுறேன், படிக்கிறியா? எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. ஆனா என் ஃப்ரெண்ட் ஒருத்தி மாசம் மாசம் பார்லர் போய் ஐப்ரோஸ் ட்ரிம் பண்ணுவா. ஐயா, யாராவது வலிய விலை கொடுத்து வாங்குவாங்களா? எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது.
அழகுன்றது வெளிப்பார்வைக்கு மட்டும் இல்ல, அது மனசு சார்ந்த விஷயம். பார்லர் போய் நம்மள ஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்ல. ஆனா இதெல்லாம் சரியா வருமான்னு எனக்கு தெரியலையே. நிச்சயமா சரியா வரும். கோயம்புத்தூர்ல என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா. அவளோட சென்டர்ல ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. உடனே நான் அதுல சேர்த்து விடுறேன். சரி, ஓகே மேடம். நீங்க சொன்னா அது கண்டிப்பா கரெக்டா தான் இருக்கும். நான் சேர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் உன்னை ஒரு தடவை பார்லர் கூட்டிட்டு போறேன். அங்க போய் நீ ஒரு தடவை ஃபேஷியல் மேக்கப்லாம் பண்ணிக்கோ. அப்போ உனக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஒரு கோர்ஸ் முடிச்சிட்டு பியூட்டி பார்லர் ஓபன் பண்ணிடு. காரைக்குடியில ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கு. கல்யாண சீசன்ல மேக்கப் அது இதுன்னு நல்ல பிஸியா ஓடும். ஐயோ, வண்டியை வேகமா ஓட்டுங்களேன். நான் என் கோபியை தன்னை பார்க்கணும். மேடம், நீங்க எந்த டாபிக் மாத்தினாலும் அது அப்படிதான் பேசும். டாக்டர், என் பையனுக்கு எப்படி இருக்கு டாக்டர்? சரியாச்சா? ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. நீ பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. டாக்டர், என் பையனை பார்க்கலாமா? இப்ப முடியாது. எப்ப பார்க்கலாம் டாக்டர்? அப்ப சொல்றேன் 2-3 நாள் ஐசியூல இருந்து மாத்திடுவோம். அப்புறம் நீங்க கூடவே இருக்கலாம். இனிமே தலையில ஒன்றும் பிரச்சனை வராது இல்ல டாக்டர்? ஒன்றும் வராது. ஒன்றும் மூளைக்கு ஒன்றும். புஷ்பா சொல்லுமா? சொல்லு புஷ்பா. என்ன எப்படி? மயில கொஞ்சம் பார்த்துக்க. கோபி, மீனாட்சி வாங்க. உருப்படவே மாட்டாங்க. வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிய வந்து மறுநாள் விரட்டுறாங்கன்னா அந்த குடும்பம் எப்படி உருப்படும்? கவரிங் நகை என்ன உங்களுக்கு எப்படிமா தெரிஞ்சு? அதை விற்க போனதுனால தான் தெரிஞ்சு. அத கேளு, அத நல்லா கேளு. நம்ம போட்ட நகையை மறுநாளே கழட்டி விக்கிறாங்கன்னா அந்த குடும்பம் எப்படியாப்பட்ட குடும்பம்? அந்த குடும்பத்தை நம்ம எப்படி மறுபடியும் அனுப்பிச்சு வைக்கிறது? அம்மா, அவங்க விக்கிறதுக்கு 1008 காரணம் இருக்கட்டும். ஆனா நம்ம பார்த்து செஞ்சிருக்கோம். தங்கம் எப்படி கவரிங்கா மாறுனுச்சு? அப்பா, அவங்களே அந்த நகையை மாத்திட்டு ஃப்ராட் பண்ணிட்டு இருக்காங்களா? இல்ல கோபி, அது கவரிங் நகை தான். அதுல குழப்பமே இல்லை. புஷ்பா அங்க இருக்குது இல்ல, அவ சொல்றா மயில் போட்ட சங்கிலி தான் கவரிங்னு தெளிவா சொல்றா. தெரிஞ்சிருச்சு, எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த தேனிக்காரி தான். அன்னைக்கு என் கொழுந்தனார் 5 பவுன் போடுறேன்னு சொன்ன உடனே அத்தனை பொறுப்புனா இந்த தில்லுமுள்ளு வேலையெல்லாம் அவதான் செஞ்சிருக்கணும். இது வேறு அனாவசியமா யாரையும் சந்தேகப்படக்கூடாது. நாம போட்ட நகையில ஒண்ணு கவரிங். இந்த நகை பணம் எல்லாத்தையும் ஈடுகட்டிடலாம். ஆனா என் பொண்ணு வாழ்க்கை கோபி, என்னால நடக்க முடியல கோபி. நான் நின்னுட்டு போறேன். நகை கவரிங்கா இருக்கட்டும், என் பொண்ணு பத்திரமாத்து தங்கம். அது என்ன தப்பு பண்ணிச்சு? அழகு பெத்த புள்ள ஒரு சொல்லிருப்போமா நாம? இல்ல திட்டு வாங்க முடியுமா? தான் அது நடந்திருக்குமா? நம்ம விடியா மத்த பொண்ணுகளோட சண்டை போட்டிருக்குமா? அது எவ்வளவு சாதுவான அமைதியான குழந்தை இது. அதை வீட்டை விட்டு துரத்துறாங்கன்னா என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல கோபி. அதை விடு, அங்கிருந்து புறப்பட்டு வந்திருக்குமே, எவ்வளவு துடிச்சு போயிருக்கும். ஐயோ, எப்படி அப்பா அம்மா அண்ணன் இவங்களை பார்க்க போறேன்? எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். நான் போய் அதுக்கு தைரியம் சொல்லணும். எப்படி அது முகத்தை பார்ப்பேன்? நான் எப்படி தைரியம் சொல்லுவேன்? எனக்கு தைரியம் கொடுற ஆண்டவா.
நீங்களாம் ஏன் அழுவுறீங்க? இது பாருங்க, வேண்டாம். அழுவதா இருந்தா இங்கேயே கொஞ்ச நேரம் அழுது கண்ணை தொடச்சிட்டு போயிருவோம். அந்த பொண்ணு முன்னால எதையும் காட்டிக்க கூடாது. நம்ம போய் ஒண்ணு பின்னால ஒண்ணு என்னால முடியலடா, தாங்க முடியல. வேண்டாம், நான் விட்டா திரும்ப ஆரம்பிச்சிருவேன். கண்ணை தொடச்சுங்க. நம்ம போய் அந்த குழந்தைக்கு தைரியம் சொல்றோம், அவ்வளவுதான். சரியா? போலாம்.